சிம்மராசினர்களுக்கு சனி பேச்சு ஒரு சவாலான காலகட்டம். ஏன்னா அஷ்டம சனி ஒன்றுதான் வருது. ராசிக்கு 6 மற்றும் 7 இடங்களுக்கு அதிர்ச்சியான சனி பகவான் போய் 8ஆம் இடமான அஷ்டம ஸ்தானத்திற்கு வருகிறார். இந்த அஷ்டம சனி காலம் ஜோதிடமாக ஒரு போராட்டமான காலமாகும். அதே சமயம் சுபகரமான குருவிற்கு சனியுற்றார் கர்மப்பட நிமிடம் காலப்படும். அதே நேரத்தில் உங்களுக்கு குருவுடைய பார்வையும் கிடைச்சதால ஒரு நாள் தப்பிக்கலாம். வாக்குவாதம் இருக்கக்கூடாது, வாய்ப்பு கொடுக்கக்கூடாது. நான் பார்க்கிறேன் போய் வாக்கு கொடுக்காதீங்க, வாங்கிக்கிறீங்க. இந்த மாதிரி நேரத்தில் வாக்கு கொடுக்கக்கூடாது. நாமளும் நம்ம வேலை உண்டு அப்படின்றதுக்காக கொஞ்சம் சரியாயிருக்கும். அஷ்டமத்து சனி குருபலன் கொஞ்சம் இருக்கிறதுனால கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம். ராசிக்கு அஷ்டம ராசியோட சனி ஒரு ஆரோக்கியம், வண்டி, வாகனம், கயிறு மற்றும் மீனராசிகளில் சில தடைகளை ஏற்படுத்தலாம். தேவையற்ற வாக்குவாதம் மற்றும் சட்டவாதம் என்று தள்ளிவிட்டு நல்லதுதான். நீதி பிரச்சனையில தலையாக இருங்க. தேவையான வாக்குவாதத்தை போய் நீங்க மாற்றிக்கிறீங்க, பிரச்சனை உருவாக்கி விட்டுரும். நிறுவனத்தில் குடும்பங்களுக்கு பொருளாதார பாதுகாப்பு வரும். குரு பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் தப்பிக்கலாம். குடும்ப பொருளாதாரத்தை சேர்க்கணும். குடும்பத்தில் அமைதியாக நீங்கள் விட்டுக்கொடுப்பதற்காக வாழ்க்கைக்குரிய சில கருத்து வேறுபாடுகள் வரலாம். பேச்சு நிதானம் தேவை. பொருளாதாரத்தை பொறுத்தவரை வருமானத்தோட செலவு அதிகம் ஏற்படும். அதனால சித்திரமா இருக்கணும். தொழில் புதிய தவிர்க்கணும். புதுசா இருக்கிறது பண்ண வேண்டாம். ஒரு நாளைக்கு இருக்கிறத வச்சு கொண்டு போய் அல்லது அஷ்டமத்தில் செலவு உருவாக்கி விட்டுரும். வரி விவகாரம் மற்றும் சட்டப்பொழுக்கத்தில் மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டும். தேவையற்ற வெளிப்படுத்துவதனை குறைத்துக் கொண்டு குடும்பத்துடன் அதிக நேரத்தை செலவிடுவது நல்லது. கடன்களை கட்டுப்படுத்த வரவுகளை செலவு செய்யும் பழக்கத்தை வளர்த்துக்கணும். பரவாயில்ல எந்த செயலும் செய்ய வேண்டாம். தொழில் உத்தியோகம் சுயதொழில் செய்வதும் வாடிக்கையாளர் தேவையை பற்றியும் கூடுதல் செலுத்துவது பேர் கட்டு போக வாய்ப்பு இருப்பதனால பொருள் ஏதாவது உற்பத்தி பண்றவங்க சுயதொழில் செய்யறவங்க கொஞ்சம் கவனமா பண்ணணும். புதிய கூட்டாளிகளை தேர்ந்தெடுக்கும் போது மிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். இதுவும் லாபமுடன் இருப்பதை இறக்காமல் இருப்பதே இந்த 2.5 ஆண்டு பண்ண வேண்டியது. புதுசா லாபத்தை பதிவு ஆசைப்படுற இருக்கிறத காப்பாற்றலாம் போதுங்கிறதா முக்கியமான கடமையா இருக்கணும். பணிபுரியும் இடத்தில் ஒரு பெருமை சொல்லிக்கு நிகழ்வுகள் நடக்கும். குழந்தைங்களுக்கு கல்வி மாணவர்கள் கலைஞர்கள் கருத்தில் அதிக கவனத்தை செலுத்த வேண்டும். மாணவர்களின் படிப்பில் மந்தநிலை ஏற்படாமல் இருக்க திட்டமிட்ட படிப்பு அவசியம். திறமைக்குரிய அணியிலிருந்து தாமதம் ஏற்படலாம். புதிய கலைகளை கருத்தில் ஆர்வம் கட்டினால் மன அழுத்தம் குறையும். படிக்கிறதுல இன்ட்ரெஸ்டா படிச்சா இல்லை மன அழுத்தம் வந்து குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கவனமா அவங்க விளையாட்டோட சேர்ந்து படிக்கிறது கொஞ்சம் மன அழுத்தம் இல்லாமல் இருக்கும். இவங்க இந்த 2 வருஷம் படிக்க வேண்டிய பரிகாரத்தை சொல்றேன். சிம்மராசியில தினசரி அதிகாலையில் எழுந்ததும் நீங்க பண்ண வேண்டிய முதல் விஷயம் காலையில சீக்கிரம் எழுதிக்கிறது. அதிகாலையில ஒரு 4:30 மணி 5 மணிக்கு எழுதிக்கிறது. சூரிய தரிசனம் கருட தரிசனம் செய்வது மிக அவசியம். சூரிய தரிசனம் கருட பகவான் தரிசனத்தை இந்த 2ம் பண்ணா பாதி பிரச்சனை தீர்ந்துடும். சனிக்கிழமையிலும் ஆஞ்சநேயத்தை வெண்ணெய் சாத்தி வேளாண்மைக்கு நெய்தீபம் வைத்து வருவது அஷ்டமசனியை பாதிப்பை குறைக்கும். வண்டி வாகனங்களை இயக்கும் போது அதிக வேகத்தை தவிர்ப்பதும் முடிந்தவரை இரவு நேர பயணங்களை தவிர்ப்பதும் முக்கியம். ஏழைகளுக்கு போர்வை அல்லது கருப்பாடைகளை தானம் செய்வது நல்ல சனிப்பயிற்சியாக அமையும். ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரங்களில் சிவன் கோயிலுக்கு சென்று முக்கிய பிரதோஷ காலத்தில் அதாவது தினசரி மாலை நேரத்தில் போய் சாமியை சுற்றி சிவ வழிபாடு பண்ணிக்கிறது கொஞ்சம் நம்பிக்கையை கொடுக்கும். இதுதான் சிம்மராசி பண்ண வேண்டியது. அஷ்டமசனி ஆரம்பிச்சிருக்குது. இதுலையும் கவனமாக இருந்து இந்த பரிகாரங்களை பண்ணிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்.